வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பாக்ஸ் ஆஃபீஸ். நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த படத்தினுடைய குயிக் ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ரெட்டை தலை படத்தினுடைய குயிக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை கிருஷ் திருமுருகன் அவர்கள் இயக்கியிருக்காங்க அண்ட் பிடிஜி யூனிவர்சல் வந்து இந்த படத்தை தயாரிச்சும் இருக்காங்க. இந்த படத்தை நம்மளுடைய அருண் விஜய் அவர்கள் லீட் பண்ணியிருக்காரு அண்ட் சிதி இட்னானி அவர்கள் இந்த படத்தில் ஹீரோயினாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை தாண்டி தானியா, கிஷோர் அப்படின்னு நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லம் ஏரியாவில் வளர்ந்து வராங்க. அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து அப்பா அம்மா அப்படின்னு யாருமே கிடையாது. ஆதரவற்று தான் அவங்க ரெண்டு பேரும் வந்து வளர்ந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கிடைச்ச இடத்துல வந்து வாழ்ந்துட்டு, கிடைச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு, கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படியே அவங்க லைஃப்பை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு பொண்ணும் பையனும் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய அருண் விஜய் அண்ட் வந்து சித்தி இட்னானி தான் வந்து ரெண்டு பேர் தான் வந்து அந்த சின்ன வயசுலேருந்து வந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சடனாக வந்து அந்த ஹீரோக்கு வந்து, அதாவது வந்து அருண் விஜய் அவர்களுக்கு வந்து வேற ஒரு இடத்துல போய் தங்கி வேலை பார்த்து அவர் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. அதனால அவங்களுடைய காதலியை வந்து பிரிஞ்சு போறாரு. போகும்போது வந்து அந்த இடத்துல வந்து அவர் நிறைய விஷயங்களை வந்து கோ த்ரூ பண்றாரு. ஒரு 6 to 7 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் வந்து பாண்டிச்சேரி அவர் இருந்த ஏரியாவுக்கு வந்து பார்க்கும்போது ஹீரோயினை வந்து பார்க்குறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நம்ம வந்து சேர்ந்து வந்து வாழணும், நம்ம லவ் லைஃப்பை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா வந்து சில விஷயங்கள்லாம் நீ எனக்காக பண்ண வேண்டியது இருக்குது, அந்த விஷயங்கள்லாம் எனக்காக நீ பண்ணாதான் நம்ம ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சிடி இட்னானி சொல்கிறாங்க. அருண் விஜய்க்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் கேட்டதுக்கப்புறம் வந்து இது நம்மளால் பண்ண முடியுமா, நம்ம அதுக்கு வந்து கேபபிளான ஆள் தானா அப்படின்னு சொல்லி நிறைய யோசனைகள் வந்து அவர் மண்டையில போயிட்டு இருக்கு. திடீர்னு எதிர்பாராத விதமா வந்து கதையில வந்து அவருக்கு ஒரு சம்பவம் ஏற்படுது. அந்த சம்பவம் என்னன்றதை நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதான் வந்து மெயின் இந்த படத்துல வந்து ஒரு ட்விஸ்ட்னே நம்ம சொல்லலாம். அந்த சம்பவம் வந்து ஏற்படுது. ஏற்பட்டதும் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணை வந்து அவர் வந்து சந்திக்கிறாரு. அந்த பொண்ணை சந்திச்சு நிறைய ப்ராப்ளங்கள் வந்து அவருடைய லைஃப்ல வந்து வருது. நம்மளுக்கே வந்து ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் வருமாடா, இதெல்லாம் என்னென்னவோ வருதுடா அப்படின்றத நம்மளே ஃபீல் பண்ற அளவுக்கு அருண் விஜய் அவர்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து இந்த படத்தில் வந்து வரும். அண்ட் அதை தாண்டி அந்த ப்ராப்ளங்கள்லாம் தாண்டி எப்படி அவர் வந்து சிட்டி இட்னானியோட சேர்றாரு, அவர் லைஃப்பை வந்து எப்படி ரன் பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. அண்ட் இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பார்த்தோம்னா என்னன்னா, பாசிட்டிவ் வந்து கண்டிப்பாக வந்து சாம் சிஎஸை வந்து நம்ம வந்து சொல்லியே ஆகணும். படத்தில் வந்து மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், சாம் சிஎஸ் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து படத்துக்கு வந்து கொடுத்துருக்காரு. அவருடைய பெரிய ப்ளஸ்ஸே இந்த படத்தில் வந்து சொல்லலாம் சாம் சிஎஸை. அண்ட் வந்து அருண் விஜயோட கேரக்டரை வந்து அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், அண்ட் வந்து சிதி இட்னானிக்கும் அவருக்கும் நடக்கக்கூடிய அந்த லவ் சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அது வந்து ரெண்டு பேரும் உண்மையாக லவ் பண்ணிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோன்ற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் இருக்கும். ரொம்ப ஓவர் ஆக்டிங்காகவும் இருக்காது, ரொம்ப சட்டிலாக ரெண்டு பேருமே வந்து நடிச்சிருப்பாங்க. அண்ட் மெயின் கோர் இந்த படத்தில் வந்து என்னன்னா வந்து நம்மளை வந்து த்ரூ அவுட் படம் ஃபுல்லாக படத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதே வந்து அருண் விஜயும் சிதி இட்னானியும் தான். நடுவில் தன்யா வருவாங்க அண்ட் கிஷோர் வருவாங்க. அவங்களுடைய டியூரேஷன் வந்து படத்துல வந்து ரொம்பவே கம்மியா இருந்தாலுமே அவங்க ஒரு இம்பாக்டை வந்து படத்துல வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே வந்து ரொம்ப சட்டில்டா போகும். ரொம்ப நார்மல் யூஷுவல் சினிமாவில் பார்க்குற மாதிரி தான் ரொம்ப சட்டில்டாக போகும். ஆனால் செகண்ட் ஆஃப் வந்து சூப்பராக நிறைய ட்விஸ்ட் வந்து செகண்ட் ஆஃபில் வந்து வச்சுருப்பாங்க. நம்ம எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட்டை வந்து செகண்ட் ஆஃபில் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் வந்து ரொம்ப நம்பக்கூடிய விதமாக வந்து கேரக்டர்ஸ் வந்து இருக்கும். அதில் அருண் விஜயோட கேரக்டர்ஸை வந்து எழுதின விதம் வந்து படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், டிஓபியாக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வந்து மைனஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து சில இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து லேக் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியான ஒரு விஷயம் தானா, நம்ப முடியாத மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து படத்தில் இருக்கும். அதை தவிர்த்துட்டு படத்தை பார்த்தோன்னா படம் வந்து ஓவராலாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒரு ஏற்ற ஒரு படம் தான் இந்த ரெட்டை தலைப்படம். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் படம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோடைய குயிக் ரிவ்யூவோட நான் உங்களை அடுத்த பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சினிமா அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனாக தெரிஞ்சுக்க நம்மளுடைய விப்ளே எக்ஸ் தளத்தையும் அண்ட் விப்ளே யூடியூப் சேனலையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பை பை அண்ட் டேக் கேர்.